சாப்பிட்றதே லேட்டு, அதுலேயே மணி ஆகிட்டு பாதி சாப்பாட்டோட வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டு இருந்தா பாருங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை இந்த பிரமிடை தள்ளிட்டு போக வேண்டியதாங்க பாருங்க. நம்ம முதலாளி சொன்ன சிக்கன் இதான். அவர் வந்து என்ன சொன்னார், 1 300 தான் வாங்கிட்டு சொன்னார். இதில் வந்து 1 200 தான் இருக்குது. நமக்கு அப்படியே வாழைப்பழம் எடுத்தாச்சு. வாழைப்பழம் வந்து 5.39 பைசா. ஒரு கிலோவா தாண்டி வரும்னு நினைக்கிறேன். ஆமாம். ஓகே, நம்ம முதலாளி சொன்ன வாட்டர் இதுதான். நல்ல வேலை ஆஃபர் இருந்துச்சு இங்கே. இதே ஆஃபர் தான் சொன்னாப்புல. பரோட்டா மாஸ்டர் ஆய் சொல்லுங்க. ஓகே, இவர் தான் நம்ம மாசான பரோட்டா மாஸ்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் காலை வணக்கம். எல்லாம் எப்படி இருக்கீங்க? சீட்டு பெல்ட் போடலன்னு கத்துது யாருன்னு இல்லை. நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோன்னா சல்மான் ஸ்வீட்டுக்கு பக்கத்தில் மதுரா ரெஸ்டாரண்ட். இதுதான் வந்து சல்மான் ஸ்வீட்ஸு. இது நல்லாயிருக்கும். எல்லா ஸ்வீட்ஸும் இதில் இருக்கும். லட்டு, ஜிலேபி, அப்புறம் வந்து பூந்தி எல்லாமே இருக்கும். இங்கே பக்கத்தில் வந்து இந்த மதுரா ரெஸ்டாரண்ட்டு. இங்கே தான் நம்ம கிளம்புற டிஃபன் இன்றைக்கி முடிக்க போகிறோம். தெரியுதா? மதுரா ரெஸ்டாரண்ட் இந்த சல்மான் ஸ்வீட்டுக்கு பக்கத்துலேயே இருக்கும். இங்கே தான் நம்ம இப்போ வந்து சாப்பாடு வாங்கிட்டு அப்படியே போவோம். இதுதான் மதுரா ரெஸ்டாரண்டோட பொங்கல் அண்டு கறி, அதுவும் பரோட்டா எல்லாமே இங்கே கிடைக்கும். எல்லா சட்னி வகைகளும் இங்கே இருக்கும். பார்த்தீங்க, இதான் வெரைட்டி. நம்ம பரோட்டா மாஸ்டர் டாட்டா வாங்கிக்கிறார் நமக்கு. நம்ம சட்னி இட்லி வாங்கி பரோட்டா மாஸ்டர் ஆய் சொல்லுங்க. ஓகே, இவர் தான் நம்ம மாசான பரோட்டா மாஸ்டர். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஹோட்டலில் போய்ட்டு சாப்பிட்டு முடிச்சுட்டு கொஞ்ச நேரம் சமையல் செய்யலான்ட்டு உட்காந்துருந்தோம். அதுக்குள்ளே நம்ம முதலாளி ஃபோன் அடித்து போய்ட்டு தண்ணி பாட்டிலும் சிக்கனும் வாங்கிட்டு சொல்லிட்டாப்ல. பக்கத்தில் உள்ள லூலுக்கு தான் போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், லூலு போய் பார்க்கலாம். பில்டிங்கை பார்த்தீங்களா? பில்டிங் எவ்வளோ அழகாக ஷோ பண்ணியிருக்காங்க பார்த்தீங்களா? செம்மையாக இருக்குல்ல? அழகாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப அழகாக ஷோ பண்ணியிருக்காங்க பில்டிங்கு. பூ, அந்த மல்லிகைப்பூ போட்ட மாரி செம்மையாக இருக்குது. வழியாக நம்ம லூலு என்ட்ரன்ஸ் வந்தாச்சு. லூலு என்ட்ரன்ஸு தான் வந்தாச்சு. வாங்க உள்ளே போய்ட்டு தண்ணி எடுத்துகிட்டு பாய் நம்ம முதலாளி சொன்ன சிக்கன் எடுத்துகிட்டு வருவாங்க. நம்ம ஒரு வழியாக ட்ராலி எடுத்தாச்சு. ட்ராலி எடுத்துகிட்டு வந்தாச்சு. தண்ணி எடுக்க போனோம். இதுதான் சிக்கன். இது இல்லை, இது வந்து லெபனான் சிக்கன். எங்கே இருக்குது என்னன்னு தெரியல. அவ்வளோ தண்ணி ஒரு 5 கேன் எடுத்துப்போம். தண்ணி எடுத்துகிட்டு அப்படியே வருவாங்க. ஓகே, நம்ம முதலாளி சொன்ன வாட்டர் இதுதான். நல்ல வேலை ஆஃபர் இருந்துச்சு இங்கே. இதே ஆஃபர் தான் சொன்னாப்புல. 15 ரியால் 5 எடுத்துக்கும் சொன்னாப்புல. கரெக்டாக 5 இருக்குது. இது அப்படியே இந்த வருஷம் ஃபுல்லாக அப்படியே நம்ம தூக்கிற வேண்டியதான். இது இருக்கா? இதே சைஸ் தான். இதே 40 பீஸு 330 ml. 5 கார்ட்டூன் எடுத்து சொன்னார். வாங்க எடுத்துகிட்டு போவோம். ஒரு வழி 5 எடுத்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். 5 பீஸ் எடுத்தாச்சு. 7 பீஸ் எடுக்க சொல்கிறாரு. 7 பீஸு ஃபஸ்ட்டு 5 பீஸுன்னு சொன்னார். இப்போ அடுத்து 7 பீஸுன்னு சொன்னார். இப்போ வந்து நம்ம வீட்டில் வேறு அடுப்பு ஆஃப் பண்ணாமல் என்னென்னு தெரியல. பயமாக இருக்குது. சாத்து அப்படியே லைட்டாக வச்சுட்டு ஆஃப் பண்ணாமல் முடியாண்டோமா என்னன்னு தெரியல. சந்தேகமாக இருக்குது. சரி, வீட்டில் போய் பார்ப்போம். சீக்கிரம் ஓடிடுவோம் நம்ம. நமக்கு அப்படியே வாழைப்பழம் எடுத்தாச்சு. வாழைப்பழம் வந்து 5.39 பைசா. ஒரு கிலோவா தாண்டி வரும்னு நினைக்கிறேன். ஆமாம், 1 கிலோ 36 kg சம்திங் வருது. நம்ம முதலாளி சொன்ன சிக்கன் இதுதான். அவர் வந்து என்ன சொன்னார், 1 300 தான் வாங்கிட்டு சொன்னார். இதில் வந்து 1 200 தான் இருக்குது. 1 200 முன்னாடி வந்து 21.90 பைசா. இப்போ வந்து 19.25 பைசா இருக்குது. இது விட்ட வேறு மெசேஜ் பண்ணோம். 1 3 இல்லைங்க, சாரி, மன்னிச்சுக்கோங்க. சாரியா எதிச்சு நம்ம இப்போ ஃப்ரெண்டு இதாகவே வருது. மன்னிச்சுக்கோங்க, மரியாதையாக சொல்லுவோம். 1 200 தான் இருக்குது. நம்ம முதலாளிக்கு மெசேஜ் பண்ணோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நம்ம இதை இந்த பிரமிடை தள்ளிட்டு போக வேண்டியதாங்க பாருங்க. வேறு டேஞ்சரு. ரொம்ப பொறுமையாக தள்ளிட்டு போகணும் வெளியில். வேறு ஜாமான் எடுக்கணும்னு பார்த்தோன்னா ஜாமான் எடுக்க முடியல நம்மளால். எதனாலனா டைம் ஆயிடுச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணாமல் என்னன்னு தெரியல. அந்த சந்தைக்கு மேலே ஓடிட்டுருக்கா. அதனால டைம் ஆயிடுச்சு. ஒன்றும் எடுக்க முடியல. வாங்க அடுத்த வாட்டி பார்த்துப்போம். நம்ம பில்லை போட்டு வெளில வரும். ஒரு வழியாக நம்ம பாட்டிலு சிக்கனு, வாட்டர் பாட்டிலு, சிக்கன்லாம் எடுத்துகிட்டு வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். வண்டியை நம்ம ஒரு பக்கம் தள்ளனா அது வரைக்கும் பக்கம் போகுதுப்பா. இழுக்குது நம்மளே. வாடி தள்ளிட்டு வர முடியல. சரியான வெயிட்டு வேறு. அது இல்லாமல் இங்கே இறக்கத்தில் வந்து அது ஒரு மாதிரியாக இருக்குது. எப்போதும் நிறையா பில்டிங்லாம் ஈஸியாக இருக்கும். கொஞ்சம்
கொஞ்சம் இறக்கறதுல வந்து சொரசொரப்பாக போட்டிருக்காங்க வண்டி சல்லுன்னு கீழே இறங்காமல் இருக்கிறதுக்கு. ஆனால் இந்த பில்டிங்கில் பொறுத்த வரைக்கும், இந்த ஒர்க்கில் இந்த பில்டிங் பொறுத்த வரைக்கும் வளவலன்னு போட்டுருக்காங்க, டைல்ஸை போட்டு வச்சுருக்காங்க. அப்படி சல்லுன்னு இழுக்குது நம்மளை, இறக்கிது. அதை பிடிச்சி நம்ம இழுக்கிறதுக்குள்ளே போதுமான ஆகிடும் போலுக்கு. நம்ம ஒரு வீட்டு மாடு இருக்குல்ல அந்த அளவுக்கு இருக்குது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ரூம் போய் பார்ப்போம். ரூமில் தான் டவுட்டாகவே இருக்குது. ஏன்னா அடுப்பு என்ன பற்ற வச்சனா இல்லையான்னு தெரியல. ஆன் பண்ணிட்டு வந்துட்டேன் லைட்டாக சுட வைக்கிறதுக்கு நம்ம ரைஸை. சரி வாங்க ரூம் போயிட்டு பேசுவோம். ஒரு வழியாக உள்ளே வந்தாச்சு ஃப்ரெண்ட்ஸ். எப்பாடி நல்ல வேலை ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். சமயத்துலேயுமே தான் மறந்து போயிடுவான். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க அடுத்து நம்ம ஏதாச்சும் குழம்பு வைக்க. இப்போ தான் ஃப்ரெண்ட்ஸ் ரூமுக்கு வந்தேன். அதுக்குள்ளே நம்ம முதலாளி அம்மாவுக்கு இது வேணுமா, ஐஸ்கிரீமு. அது முன்னாடி சொல்லியிருந்தா நம்ம முன்னாடியே போய் வாங்கிட்டு வந்திருப்போம், லூலூவில் வாங்கிட்டு வந்திருப்போம். இப்போ வந்து பக்கத்தில் உள்ள கேரிஃபோருக்கு நம்ம இப்போ போகணும். என்னடா அது கூட்டு சாவி வர முடியுது. வாங்க சட்டை கழட்டிட்டு கொஞ்சம் நேரம் தான் உட்காந்துருந்தேன், அதுக்குள்ளே இந்த ஜாமான் வாங்கிட்டு வரணுமா. ஓகே வாங்க லூலூ போய் பார்ப்போம், கேரிஃபோர் போய் பார்ப்போம். இங்கே எப்படின்னா ஃப்ரெண்ட்ஸ், ஒருத்தவங்க முதலாளி அம்மா சொல்கிற வேலை முதலாளி அவருக்கு தெரியாது, முதலாளி சொல்கிற வேலை முதலாளி அம்மாவுக்கு தெரியாது. அதனால தான் இங்கே வந்து கொஞ்சம் கன்ஃபியூஷன் ஆகும். ஏன்னா நான் இப்போ வந்திருக்கேன், ஜாமான் எடுத்து வந்ததுக்கப்புறம் இப்போ நம்ம முதலாளி அம்மா என்ன சொல்கிறாங்க, போயிட்டு ஐஸ்கிரீம் வாங்கிட்டு சொல்கிறாங்க. இது வந்து நான் போனது முன்னாடி முதலாளியோட வேலைக்கு, அதனால இவங்களுக்கு தெரியாது இவன் வந்து இப்போ தான் போகிறாப்புல அப்படின்னு நினச்சிப்பாப்புல. அதனால் என்னன்னா இங்கே 2 பேருக்கும் என்னென்ன வேலை சொல்கிறாங்க அவங்களுக்கே தெரியாது. மாற்றி தான் சொல்லுவாங்க, இல்லை கேட்டுட்டும் சொல்ல மாட்டாங்க. அதனால நம்ம கொஞ்சம் அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணி ஓட்ட வேண்டியதான், வேறு வழி இல்லை. நான் இப்போ தண்ணி பாட்டில் இறக்கி வச்சதுக்கப்புறம் தான் அவங்களுக்கே தெரியுது. சரி பாலா கடைக்கு போயிருக்கான் உங்களுக்கு, சரி திருப்பியும் நம்ம போயிட்டு குளிர், அது என்னது குளிர் ஊட்டப்பட்ட கூலா என்னமோ கூழ் தமிழில் வரும், அது என்னன்னே தெரில, அதை போய் வாங்கிட்டு சொல்லுவோம் அப்படி சொல்லிட்டு நம்ம முதலாளி அம்மா இப்போ தான் வாங்கிட்டு சொல்கிறாங்க. ஓகே பரவாயில்ல, நமக்கு என்ன, நமக்கு வெளியில் பக்கம் தானே, ரொம்ப தூரமும் இல்லை ஒன்றும் இல்லை. இங்கேருந்து லூலு என்ன ஒரு 5 கிலோமீட்ரு, கேரிஃபோர் என்ன இங்கேருந்து பக்கத்தில் தான் ஒரு 1.5 கிலோமீட்டர் தான் வரும். அப்படியே நம்ம வீட்டோட ஆப்போசிட் சைடில் தான் இருக்குது. பிரச்சனை இல்லை, வாங்க போயிட்டு நமக்கும் ஒரு வீடியோ எடுத்த மாதிரியும் இருக்கும். ஓகே நம்ம போயிட்டு கேரிஃபோரில் உள்ளே போய் பார்ப்போம் வாங்க. இங்கே பார்க் பண்ணுறவங்க கிராஸாக பார்க் பண்ணி விட்டு நம்ம உயிரை எடுக்கிறாங்க. இங்கெல்லாம் பக்கத்தில் கிராஸாக பார்க் பண்ணால் இன்னொரு டோர் விட்டு இன்னொரு டோர் திறக்க முடியல, ரொம்ப இதாக இருக்குது. அதனால் பார்க் பண்ணுறவங்க கொஞ்சம் பார்த்து நேராக பார்க் பண்ணி விடுங்க. இதுதான் என்னோடய வேண்டுகோள். நேராக அந்த கோடு இருக்கும்ல, அந்த கோடுக்கு நேராக பார்க் பண்ணி விடுங்க. கிராஸாக பார்க் பண்ணி விட்டு நம்ம நேராக பார்க் பண்ணணும்னு வச்சிங்களேன், அவங்க டோர் வந்து நம்ம காரில் இடிச்சிடும். அதான் உங்களுக்கு பிரச்சனை. போகும்போது கண்டிப்பாக இங்கே தான் ஒரு டாய்ஸ் வாங்கிட்டு போகணும், ஒரு காரும் ஒரு ரோபோட்டும் வாங்கிட்டு போகணும் கண்டிப்பாக. இந்த ரோபோட்லாம் வந்து பார்த்தீங்களா 199 ரூபா இந்த ரோபோட்டு. இது வந்து எல்லாமே செய்யும் போலக்கு, லைட்லாம் எரியும் போலக்கு ஜஸ்ட்டில். இதாக இருக்குது பாருங்கள், இது என்னென்ன பண்ணுன்ட்டு இதில் போட்டிருக்காங்க. இது ஒரு சூப்பர்மேன், அவெஞ்சர் ரோபோட் ஒன்று இருக்குது. நம்ம பையன் பார்த்தானே கண்டிப்பாக இப்போயே வாங்கிட்டு வா அப்படின்ட்டு வாப்பில், வாங்கி பசல் போடுங்க அப்படின்ட்டுவார். அதனால் ஊருக்கு போகிறப்ப வாங்கிக்கணும். பெரிய கார் தான் கேட்டார். இந்த காரை இதுவே வந்து ஒரு பட்டியை கொள்ளும் போலக்கு, இவ்வளோ பெரிய காரு. கண்டிப்பாக இதேமாரி இதில் ஒன்று வாங்கிட்டு போகணும் நான். அவருக்கு வந்து இந்தமாரி கார் தான் பிடிக்கும். எப்படின்னா இந்த டெசர்ட்டில் ஓட்டுறது, நான் பாறையில் இதுமாரி ஏறுறது, இதுமாரி தான் பிடிக்கும். இதுமாரி ஒன்று வாங்கிட்டு போகணும். ஏப்பா 5000 ரூபா வருதுப்பா, 5000 ரூபாய்க்கு ஒரு ஸ்கூட்டியை ஒன்று வாங்கிடலாம், சின்ன எக்ஸலே ஒன்று வாங்கிடலாம் உங்களுக்கு. அம்மா எவ்வளோ பெருசு பார்த்தீங்களா. இதோ இருக்குது ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஐஸ்கிரீமி தான். இதில் ஒன்று தான் கேட்டாங்க, ரைட்டு ஒன்று எடுத்துப்போம். இது ஏற்கனவே இதோட 2வது, போன வாட்டி ஒன்று வாங்கியிருக்கேன், இது வந்து 2வது. அதுக்கிட்ட ஒரு 1 வீக்கு முன்னாடி. இது என்ன ரேட்னா 20 ரூபா புள்ளி 95 பைசா. இது வந்து சவுதி ரியாலு. நான் என்னான்ட்டு உங்களுக்கு அமௌண்ட்டு போடுறேன் நம்ம ஊர் காசுக்கு, சரியா. இங்கே எல்லா ஃப்ளேவர் இருக்கும், வெண்ணிலா, அப்புறம் வந்து இது ஸ்ட்ராபெரி, அப்புறம் வந்து இது என்னமோ குக்கீஸ் இதுமாரி இருக்குது, பேர்லனஸ் க்ரீம் போட்டிருக்கு, எல்லா இதுலேயும் இருக்குது. டிராமிசு என்னமோ இப்போ இருக்குது. வாங்க நம்ம அப்படியே ஒரு ஐஸ்கிரீம் எடுத்து வாங்கிட்டு போவோம். நம்ம நேற்று வாங்கிட்டு வந்த லிவர் இருக்குது. இந்த லிவர் இன்றைக்கி கிரேவி மாரி வச்சு நம்ம சாப்பிட வேண்டியதான் ஃப்ரெண்ட்ஸ். ஏன்னா இன்றைக்கி அதான் பண்ணணும், வேறு வழி இல்லை. டக்குன்னு மணி 2:30 ஆகிட்டு. இப்போ எப்போ சமைச்சு எப்போ சாப்பிடுவோன்னு தெரில. ஒன்று ஒன்றா யோசிச்சு சொல்கிறாங்க வேறு. வாங்க ஃப்ரெண்ட்ஸ் சமைச்சு சாப்பிடுவோம். ஒரு வழியாக நம்ம
லிவர் கிரேவி ரெடி ஆகிட்டு இருக்கு. இதை பாருங்க கொதிச்சிட்டு இருக்கு. அப்படியே சாப்பிட வேண்டியதான். ஆனால் மணி 4:30 ஆகிட்டு. இப்போ தான் மத்தியான சாப்பாடே ரெடி ஆகிட்டு இருக்கு. வாங்க கொதிச்சு முடிச்சோடனே நம்ம சாப்பிட்லாம். சாப்பிட்றதே லேட்டு, அதுலேயே மணி ஆகிட்டு. பாதி சாப்பாட்டோட வச்சுட்டு அப்படியே மூடி வச்சுட்டு அப்படியே கிளம்பிட்டு இருந்தா பாருங்க. நான் சாப்பிட்டுட்டே இருந்தால் டக்குன்னு டியூட்டி வந்துட்டு பாதி சாப்பாடு சாப்பிட்டேன். இதான் லைஃபு. வாங்க மாலுக்கு போகணுமா, மாலுக்கு போயிட்டு வரோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அரை சாப்பாடோட எந்திரிச்சு வந்து நம்ம மேளத்தை அழைக்க வந்தாச்சு. மேளம் இன்னும் வரலையா. வந்ததுக்கப்புறம் நம்ம அழைச்சிட்டு இப்போ வீட்டுக்கு போயிட்டு அதுக்கப்புறம் தான் நம்ம சாப்பாடை கண்டினியூ பண்ணோம். என்ன பண்ணுறது, 24 hours ஆன் த டியூட்டி. ஓகே, ஆம்புலன்ஸே தோற்றுறோம் நம்ம வேலையில். ஆமாம், வேறு என்ன பண்ணுறது. நம்ம எப்போதுமே லோடு ஃபுல்லாகிக்கிட்டு ரெடியாக வச்சுருக்கணும் நம்ம வைத்தலாம். இல்லைனா எங்கேயாச்சும் போய் மாட்டிக்கிட்டோன்னா ரொம்ப சிக்கல். அது நம்ம காசை போட்டு தான் சாப்பிட்ற மாரி இருக்கும். ஆமாம், நான் செஞ்சதே ரொம்ப லேட்டு தான் சாப்பாடு. 4:30 மணி போல் செஞ்சேன். அதுக்குள்ளே நமக்கு 5 மணிக்கெலாம் வேலை வந்துட்டு. சரி பரவாயில்ல விடுங்க, இதுவும் கடந்து போகும். ஓகே, நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, நீங்கள் தான் சப்போர்ட் பண்ணணும். ஓகே, அடுத்த வீடியோவில் பார்ப்போம். அடுத்து என்ன ஏதுன்னு தெரியல, பார்ப்போம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம அடுத்து இப்போ என்ன பண்ணுறோம், கேரிஃபோர் கிளம்புறோம். கேரிஃபோர் பக்கத்தில் நம்ம முதலாளியோட தங்கச்சி அழைச்சிட்டு கேரிஃபோர் போகிறோம். வாங்க அங்கே போய்ட்டு காரில் உட்காந்துட்டு பேசுவோம். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நம்ம போய்ட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு வரோம். 1 hour ஆகுமா, அதனால் நம்ம போய்ட்டு ஒரு டீயை குடிச்சிட்டு வருவோம். சாயந்தரத்தில் நின்று டீ குடிக்கல, பக்கத்தில் இருக்க ஒரு வெல்கம் ஹோட்டலில் போய் ஒரு டீயை குடித்தா தான் நமக்கு செட் ஆகும். அதனால் ஒரு டீயை போய் குடிச்சிட்டு வரோம் ஃப்ரெண்ட்ஸ். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், அவ்வளோதான், நமக்கு டியூட்டி முடிஞ்சிட்டு அப்படியே ஈரல் கிரேவியும் பரோட்டாவும் அப்படியே சாப்பிட்டு அப்படியே படுக்க வேண்டியதான். அவ்வளோதான், முடிஞ்சிச்சு. ஓகே, நாளைக்கு வீடியோவில் பார்ப்போம். நம்ம சேனலுக்கு ஏதாச்சும் புதுசாக இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ஓகேவா, பாய்.